ஹாய் கோலமயில்களே. லாஸ்ட் வீடியோவில் மார்கழி மாதம் எழுந்திரிச்சு கோலம் போட்டால் கோயிலுக்கு போனால் என்னென்ன ஆகும், கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இதுதான் நடக்கிறது உண்மை. இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்னென்னா, நமக்கு ஒருத்தரை பார்த்தவொன்னே பிடிச்சிருச்சுன்னா நமக்கு இவரே கணவனாக வரணும், வந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் எல்லாருக்குமே காதல்ங்கிறது சாத்தியமில்லை. காதல் கல்யாணம் எல்லாருக்கும் அமைகிறதில்ல. வீட்டில் பார்த்து செஞ்சு வச்சுருவாங்க. அதுவும் சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசில் நினச்சி அவரே நமக்கு கணவனாக கிடைக்கணும்னா, நம்ம ஆண்டாள் கண்ணனை நினச்சி எப்படி அவங்க காலடியில் சரணடைஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த நோன்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம நினச்ச வாழ்க்கை, நினச்ச மன வாழ்க்கை, நம்ம மணவாளனே நமக்கு வந்து சேர்வார். நம்ம உள் மனசில் ஆழமாக நினச்சிருப்போம், இவர் தான் நமக்கு கிடைப்பார், இவர் தான் நமக்கு கணவனாக வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து நம்ம மார்கழி மாதம் 30 நாளும் கோவிலுக்கு போய் நம்ம அந்த திருப்பாவை பாசுரமெல்லாம் நம்ம பாடினோம்னா, ஆண்டாளை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஏற்ற மன வாழ்க்கை ஆண்டாள் வந்து கண்டிப்பாக நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. இது வந்து நிச்சயமான உண்மைங்க. நீங்கள்லாம் காதல் கல்யாணமா இல்லை அரேஞ்சு மேரேஜா, எதுவாக இருந்தாலும் சரிங்க, பிஃபோர் மேரேஜ் வந்து கோயிலுக்கு போய் இந்த மாதிரி நினச்ச மன வாழ்க்கை கிடைக்கணும், நினச்ச மணவாளன் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்மளை கட்டிக்கிட்ட நம்ம கணவன்கள் வந்து நல்லா இருக்கணும், நம்ம எப்போதுமே சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரதம்லாம் இருக்காங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளை மார்கழி தோறும் போற்றுவோம். இந்த கோலம் ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இந்த மாதிரி இந்த கோலம் ஸ்டார்டிங்லேருந்து வேணும்னா நான் தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னு சொல்லி. தேங்க்யூ. இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கோலமயில்களே.